Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. என் 10 வயசு இருக்கும்போது 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் என் வீட்டு பின்னால் ஒரு இரும்பு கேட் இருக்கும். அங்கே ஒரு சின்ன பெண்ணு டெய்லி ஒரு 2:30 மணி 3 மணி போல் கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு பிளேட் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு லஞ்ச் சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லி டெய்லி அந்த இரும்பு கதவை தட்டுவாள். ஒரு நாள் என்னென்னா அவள் அதிகமாக தட்டிகிட்டே இருந்தனால அது இரிட்டேட் ஆகி நான் கோவத்தில் போய் கதவை திறந்து அவள் தோல் மேலே ஒரு அடியை நல்லா போட்டோன்னா அவள் என்னை அப்படி பார்த்துட்டு அவள் அங்கேருந்து போயிட்டான். கொஞ்ச நேரத்துலேயே என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு ஹை ஃபீவர், பாடி டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. டேப்லெட்லாம் எடுத்தோம், அது அந்த ஃபீவர் போவே இல்லை. எனக்கு புரிஞ்சிச்சு ஏன் எனக்கு ஃபீவர் வந்துச்சுன்னு. ஏசப்பா நாளைக்கு அந்த பொண்ணு வருவாளா இல்லையா தெரியலையேன்னு சொல்லி இருந்தேன். அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா கரெக்டாக அந்த 2:30 மணிக்கு போல் அந்த பொண்ணு திரும்பி கதவை தட்டும் போது ஓடி போய் கொஞ்சம் சாப்பாடு அவளுக்காக எடுத்துகிட்டு போய் நான் சொன்னேன், தங்கச்சி என்னை மன்னிச்சிரு, நேற்று நான் நீங்கள் இந்த ஷோல்டரில் அடித்தது தப்பு, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள்ளே வந்தோன்னே ஒரு 5 நிமிஷத்துலேயே எனக்கு ஃபீவர் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, God is very sensitive towards the poor people. அவர் ரொம்ப கர்சனையாக இருக்கார். ஏழை மேலேயும் இந்த திக்கற்றவர் மேலேயும் ஒடுக்கப்பட்டவங்க மேலேயும் அவர் ரொம்ப கண்ணோக்கமாக இருக்கனால நம்ம இந்த காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 31வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏழைங்களை ஒடுக்கிறவன் அவர் உண்டாக்குனவரை இன்சல்ட் பண்ணுறான் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அதே போல் ஏழைங்களும் நம்ம உதவி பண்ணும்போது நம்ம அவர் உண்டாக்குனவரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம், அவரை நம்ம ஆனர் பண்ணுறோன்னு வசனம் எழுதியிருக்கிறது. God bless you.